ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக 19 கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை, 1 ஏலக்காய், எந்த கப்பால பொட்டுக்கடலை அளந்தோமோ அது கப்பால 1 கப் அளவு சர்க்கரை. இப்போ நம்ம பவுடரா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க. நெய் நல்லா காயணும், நல்லா காஞ்சி சூடா இருக்கணும். அந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்ச பொடியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏலகமா வருங்க நம்ம கிண்ட இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா கட்டியா வந்துடும். இப்ப நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்ல நெய் தடவி நான் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதுல கொட்டிக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டு நம்ம லெவல் படுத்திக்கணுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லெவல் படுத்திக்கலாம். அழகா செட் பண்ணி விடணும். நல்லா செட் ஆகணும். நல்லா அழகா நம்ம லெவல் படுத்திட்டாக்கா சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்ப்போம் செட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு கத்தி வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் பொறுமையா ஒன்னொன்னா ஒரு லேயராக தான் நான் கட் பண்றேன். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, நான் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப நம்ம எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய பெட்டிக்கடை பால்கோவா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உடைச்சு காட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதே போல நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.